நேற்று நாளில் வீட்டில் என்ன பண்ணீங்க அங்கிள்? இந்த கேள்வி யாரையும் பார்த்து நீ கேட்கவே முடியாதுல்ல. மொத்த ஆஃபீஸ், மொத்த ஸ்கூலு, காலேஜ் எங்கே போனாலும் 2 பேர் காலங்காத்தால பார்த்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி காலம்புற ஒரு 9:30 10 மணிக்கு எழுந்திருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி இருக்குல்ல, என்னாச்சு கடைசி துணைத் தலைவர், என்னாச்சு சிம்பு ஜெயிச்சாரா, யார் தோத்தா, என்ன ஆச்சு பாண்டவரணி அப்படின்ற மாதிரி ஹோல் டே இந்தியா ஃபுல்லாக நடக்கிற நாடாளுமன்ற எலெக்ஷன் இப்படி கவனிச்சிருப்போமா, இல்லை வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற நம்ம ஊர் எலெக்ஷன் இப்படி பார்த்துருப்போமா, இல்லை இந்தியா பாகிஸ்தான் மேட்சை கூட இப்படி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா கூட மேட்ச் நடந்ததில்ல, சிக் போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபுல் டைம் தந்தி செய்தி, புதிய தலைமுறை செய்தி, சன் செய்தி அப்படின்ற மாதிரி எதெல்லாம் போடுறாங்க. என்னாச்சு, ஐயோ அடிச்சிட்டாங்களாமே, ஐயோ வச்சுட்டாங்களாமேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆர்வம் நம்மளுக்கு. அதை காட்டுறதுல இந்த மீடியாக்கெல்லாம் என்ன ஆர்வம். இதுல யாரையும் நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வீட்லயும் அதே சேனல் தான் ஓடுது, பக்கத்து வீட்லயும் அதே சேனல் தான் ஓடுது. 2 பேரும் நீ முதல்ல பார்த்தோன்னே மீட் பண்ணி பேசுற ஒரே விஷயம், நேற்று கவுண்ட் பண்ணி ஸ்பீச்சை பாத்தியா, செம்மையா இருந்ததுல. ஒரு நாள் ஃபுல்லா இட்ஸ் என்டர்டெய்னிங் என்த்ரால்மெண்ட். ஆக்சுவலா பார்த்தா இப்பதான் சரத்குமார்லாம் டிவியில பேசிட்டு இருக்காரு. மொத்தமே ஒரு 3000 ஓட்டு இருக்கிற நடிகர் சங்க எலெக்ஷனை உலகம் ஃபுல்லா இந்த அளவுக்கு மீடியா எடுத்துட்டு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதான் அவருக்கே ஆச்சரியமா, நம்மளுக்குலாம் எவ்வளவு ஆச்சரியம், நம்மளுக்கு அதுல எவ்வளவு ஆர்வம் இருந்தது. டிவிலாம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளும் அதுதானே உட்காந்து பார்த்தோம். அதனால தான் டிவியில் போட்டாங்க. என்ன இந்த டிவியில் கவரேஜ் 5 நிமிஷம் காணும், ஒரே பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுனே இருக்காங்களே, லைவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து என்கிட்ட கேட்குறேன். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கரை கிக்கிற குக்கரன்ற மாதிரி எல்லாம் ஆகிட்டு சிப்படா அப்படின்ட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் சமஜாலியாக நிறைய விஷயம் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாளோட டாப் 100 கலக்கல் லிஸ்ட்னு இன்னைக்கு நாளும் பெஸ்ட் 30 பாட்டு வருது. நிறைய விஷயம் இது. சென்னை வேறு தூக்கிட்டு நான் நினச்சேன் திருப்பி எப்படியாவது வந்து சிஎஸ்கே கூட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா புதுசாக 2 டீம் ஆமே, இன்னும் அவன் தோனிக்கு இன்னும் அவன் சென்னைக்கு அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து அந்த கவலை வேறு பிடிச்சி ஆட்டுது. இது எல்லாத்தையும் பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவாகலாம், சமத்து போயினா சுச்சு பிஜி அப்படின்ற மாதிரி சமஜாலியாக கேளுங்க. இது டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் வித் மீ பாலாஜி. பல்ல கடிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் ஒண்டி வெயிட் பண்ணா இன்னும் சந்தோஷம் இல்லை. விதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு 5 நாள். 5 நாள் வெள்ளிக்கிழமை யார் லீவ் கொடுப்பான்றீங்களா? ஸ்கூலுக்குலாம் லீவ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சொல்லி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுலாம் சொல்லி லீவ் எடுத்துருங்க. இல்லை முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்தவங்களாம் செம்மல்ல சான்ஸே இல்லை. இந்த ஆஃபீஸ்லாம் எதுக்கு ஒரு நாள் அல்ப மாதிரி வைக்கிறாங்க? எவ்வளோ நாள் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிக்கிறாங்க. எதாவது அவங்களுக்கு வேணும்னா 12 மணிக்கு நைட்டு கூப்பிட்றாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி மெயில் அனுப்பிச்சியான்றாங்க. சாட்டர்டே அன்னைக்கு கைஸ் இந்த வாரம் லீவ் கிடையாது, நம்மளாம் ஸ்பெஷலாக வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான வேலை வாங்கிக்கிறாங்கல்ல. ஒரே ஒரு நாள் நமக்கு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 5 நாள் லீவுங்கிறது வாழ்க்கையில் ஒரு இன்பமான ஃபீலிங்னு புரிஞ்சுட்டு நம்ம கிட்ட கொடுக்கலாம்ல. மனசு கேட்கல. என் ஆஃபீஸில் வந்து ஆயுத பூஜைக்கு லீவ் இல்லைன்ட்டாங்க. என்னது அப்படின்றீங்களா? அப்புறம் இப்போ தான் கேட்டு சார் என்ன சார் ஆயுத பூஜைலாம் கொண்டாடல, சின்ன வயசில் அம்மாச்சி கண்ணை குத்தும் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க. அப்படிலாம் கேட்டு இப்போ ஓகே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஆல்ரெடி இந்த லீவ் மூடலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆயுத பூஜைலாம் வந்தால் சின்ன வயசில் ஒரு ரெண்டு மிக்ஸ்டு எமோஷன் ஒன்று இருக்கும். இன்னும் ஒன்று அப்படின்னு பார்த்தாக்க கோட்டையில் எக்ஸாம் அந்த 2 நாளோட விஜயதசமியோட முடிஞ்சு போய் அடுத்த நாளைக்கு ஸ்கூல் தருவாங்களே அப்படின்ற மாதிரி கவலையாக இருக்கும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா புக்ஸையும் எடுத்து சாமி முன்னாடி வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி கழுவி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் போயிட்டு அன்றைக்கெலாம் கழுவோம். இதெல்லாம் வந்து இன்றைக்கும் யாராவது பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறையா இந்த கால் டாக்ஸி டிரைவர், கார் வச்சிருக்கிறவங்க அதை வந்து பயங்கரமாக பாதுகாக்கிறவங்க ஒண்டி தான் பண்ணுறாங்களே. வீட்டில் என்னத்தை பண்ணுறோம்? நம்ம தூங்கி எழுந்துச்சு அன்றைக்கி லேட்டாக எழுந்துப்போம். விஜய் டிவியில் பார்த்தா அன்றைக்கி ராஜதந்திரம் போட்டிருக்காங்க. சாயங்காலம் பார்த்தா இன்னொரு புது படம் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டிவி பார்ப்போம். அடுத்த நாளைக்கு விஜயதசமியை முன்னிட்டு கல்வியில் பெரியவர் சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றத்துக்கு பக்காவாக எழுந்துருவோம். முன்னாடிலாம் வீட்டில் ஆயுத பூஜை, புளியா சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் தின்பண்டங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பலகாரம்லாம் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து பாட்டில் மூடி வாங்கினுவா அப்படின்வா. மருந்து பாட்டில் மூடி அவங்க கொடுப்பாங்க. அந்த ஆண்டி திருப்பி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்வாங்க. இதை மருந்து பாட்டில் மூடிய அந்த மூடியை வச்சு முறுக்கு சுற்றி அந்த முறுக்குக்கு பக்கத்து வீட்டு முறுக்கு காம்படிஷன் நடக்கும். எந்த முறுக்கு அடிச்சா ஜன்னல் உடையும் அப்படின்ற மாதிரி இருக்கிற முறுக்குக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சம பெருமை. 4 தட்டில் போட்டு பக்கத்து வீட்டு ஆண்டிகளாக கொடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கே கொடுக்க முடியுது? அவங்க வீட்லேயும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், நம்ம வீட்லேயும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இல்லைனா கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கலாம். ஆமாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. தெருக்கு ஆரம்பிச்சு பொட்டி கிடையாது, அதிகமாக கிராண்ட் ஸ்வீட் தான் இருக்குது. சீக்கிரமே இன்றைக்கி போய் ஸ்வீட் வாங்கிட்டு நாளைக்கு அந்த கூட்டத்தில் நீங்கள் தேவையில்லை, போய் வாங்கிடுவோம். எங்கள் வீட்டில் இப்போ தான் சொன்னாங்க மெசேஜ் வரும்போது 35 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வரும் அப்படின்னு இப்போ தான் மெசேஜ் வந்து. நீ கேட்டுக்கிறது 5 நாள் லீவில் சிலாத்து போன பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். டைம் விஜய் அதில் சும்மா பேசுங்க வால்யூம். ஹாய் பாலாஜி, நீங்கள் எக்ஸலண்டான ஒரு ஆர்ஜி, அதோட சூப்பரான ஒரு ஆக்டர். வித் தி மேட்ச் ஹூ இஸ் திஸ் மேன் ஹனி சிங் அப்படின்னு பார்த்தாங்க. என் பக்கத்தில் திடுதிப்புன்னு சமுதாய நாட்டு நடப்பு நிகழ்வுகளை பேசியிருந்தோம். அப்புறம் நேற்றுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இப்படி வந்து தினத்தந்தி செய்தி நம்ம வீட்டில் 2 நிமிஷம் வரல அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போது ஃபீல் ஆகிற மாதிரி நடிகர் சங்கத்தை பற்றி பார்த்துருந்தோமேன்ட்டு பேசியிருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தாக்க அதில் ஓட்டு போட்ட ஒரு உறுப்பினர், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு மாமனிதன். அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரும் ஆர்டிஸ்ட்களை கொண்ட ஒரு படம், நானும் ரவுடி தான். அதில் நடித்த விஜய் சேதுபதி என் பக்கத்தில் உட்காந்துக்கிறார். விஜய் சேதுபதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் என் ஷோக்கு வந்ததுக்கு. உங்கள் பொறுமை மெய்சிலுக்கு வைக்குது என்ன. நன்றி. எப்படி இருக்கீங்க பாலாஜி? இந்த ஷோக்கு வந்துட்டனால கண்டிப்பாக உங்களை எப்படி விசாரிக்கணும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை பார்த்தேன். அதெல்லாம் நாங்கள் காமிச்சிக்க மாட்டோம். ஏன்னா நானும் நடிகர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நானே ஃபீல் பண்ணிக்கினேன். நானும் ரவுடி தான் இந்த படம்
நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எல்லா சோஃபா செட்லேயும் போய் முன்னாடி தான் உட்காந்து பேச முடிஞ்சது. இப்போலாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குல்ல. ஒரு சில சோஃபா செட்டில் தான் உட்காந்து ப்ரொமோஷன் ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நான் ஒரு நடிகராக உங்ககிட்ட சக நடிகராக பேசாமல் ஒரு ஆர்ஜேவாக தான் இதை பற்றி பேச வரோம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் நானும் ரவுடி தான்? தெரியல, ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் பண்ண படங்கள் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுத்துது. ஏன் தெரியல, உங்களுக்கு இல்லை கேட்குறவங்களுக்கே வந்து பார்த்து அந்த போஸ்டர்லாம் பார்த்தோன்னே ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒன்று ஏற்படுது. ஏதோ ஒரு திடீர்னு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. தெரியல, ஓகே அப்படிதான் சொல்ல முடியுது. வேறு தெரியல, வார்த்தை எதுவும் வரல. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருக்கேன் பேர் எதுவும் சொல்லி. இந்த படமாவே இந்த லுக்காகவே. ஏன்னா படம் பண்ணும்போது பண்ணலான்னு யோசிக்கும் போது நடிச்சிட்டு இருக்கும்போது கூட இது எதுவுமே தோணல. ஏன்னா எப்படி வரும் அப்படின்னா, ஏன்னா நான் கேமராமேன் ஜார்ஜ் வந்து அடிக்கடி கேட்பேன், நிஜமாக என் லுக்கு ஓகேவா? ஜார்ஜ் எனக்கு சொல்லிட்டே இருப்பாப்புல, இந்த படத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புங்க பாப்புல. பட் ஆனால் எனக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, நல்லா இருக்கான்னு. பட் ஐ எம் ஹாப்பி. Who is this man talking the Oxford English அப்படின்னு பார்த்தாக்க நம்ம எல்லாருக்குமே படம் பார்க்கும்போது இப்போ இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம செம்மையாக ரசிக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னா விஜய் சேதுபதி. ஏதோ பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு சொல்ல நான் நிறைய வாட்டியாக சொல்லியிருக்கேன் நாட்டி, விஜய் சேதுபதி செம்ம நடிகர்னு சொல்லிட்டு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் ஒரு பையனா பயங்கர துருதுருவாக இருந்ததுக்கப்புறம் திடீர்னு இந்த படத்தில் திருப்பியும் ஒரு சின்ன பையனாக வந்துருக்காரு. ஏன்னா நடுவில் நிறையா 4 கிலோ தாடிலாம் வச்சு நடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ளீன் ஷேவ். அந்த நானும் ரவுடி தான் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கொசுரு நானும் கூட நடிச்சிருக்கேன்றதுனால இந்த படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தோட பாட்டெலாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் 8000 வாட்டி போட்டோம், மறுபடியும் இவர் வந்திருக்காருங்கனாலையும் போடுவோம். நீ கேட்டுங்கிறது சுயநலம் கருதி வெளியிடும் பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு ஆயில் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். விஜய் சேதுபதி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும். அதாவது இந்த மனுஷனுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்குது, எப்படி இதை சூஸ் பண்ணுறது. அதாவது ஸ்கிரிப்ட் வருது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் வர 10ல் எப்படி கரெக்டான கதையை சூஸ் பண்ணி இந்த மாதிரி படம்லாம் நடிக்கிறாங்கன்ற ஒரு ஆச்சரியமான விஜய் சேதுபதி இருந்தார். நடுவில் வந்து திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு சில படங்கள்லாம் ஒழுங்காக போகல அப்படின்னும் போது எங்களுக்கு பழைய விஜய் சேதுபதி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த நானும் ரவுடி தான் அந்த மாதிரி எதிர்பார்க்குற அந்த பையன் தம்பிடை ஒன்று தான், அந்த பையனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அது இருக்கும் நம்புகிறேன் நான். கண்டிப்பாக ஒரு செம என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக நானும் ரவுடி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து சொன்னால் அதோட ஸ்கிரிப்ட் தான் முக்கியமான வேலை செய்யுது. ரெண்டாவது இதோட காஸ்டிங், அப்புறம் அனிருத் மியூசிக்கு அப்பப்போ நீங்கள் பிக் எஃப்எம்ல போட்டு கேட்டாலே தெரியும். 5 பாட்டில் 2 பாட்டு நானும் ரவுடி தான் வரும். நான் தான் பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம் இது டிடிசி நிகழ்ச்சி உதயம் பருப்பு வகைகள் மற்றும் இன்னொருத்தர் யார் அந்த பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் தான் இது வந்து பவர் பண்ணுறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் நானும் ரவுடி தான் படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி கபால்னு நம்ம ஸ்டூடியோவில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து அந்த படம் மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் அந்த நடுவில் என்னாச்சு விஜய்? எல்லாருக்குமே வந்து ஒரு பையனா என்னடா இந்த பையன் எங்கே இருந்தால் இவன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து பரபரன்னு ஒரு பாலகுமார் வரைக்கும் போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த படங்கள் என்ன ஆனது, எதனால உங்க கணிப்பு தப்பாக போச்சா, இல்லைனா வந்து பார்க்குறவங்களோட டேஸ்ட் மாறிச்சா, வாட் இஸ் தி ரீசன்? சும்மா ஆடியன்ஸோட ரசனை மாறிச்சு அப்படிலாம் சொல்லுவேன். ஏன்னா பண்ணையார் பத்மினி பண்ணும்போது எனக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் தேட்டரில் படம் பார்த்தேன். படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் எல்லா தேட்டர்லையும் எழுச்சி நின்று கை தட்டினாங்க. அது அவ்வளோ ஸ்வீட்டான ஃபிலிம். ஆனால் ரிலீஸ் பண்ண தப்பானது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் நல்ல படம் பண்ணுறது வந்து இங்கே பெரிய விஷயமா படலை. கொஞ்சம் வந்து ஒரு படத்தை வந்து நல்ல படமாக தேர்ந்தெடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ரிலீஸ் தேதிங்க முக்கியமாகுது. ஆமாம், தேட்டர் நீங்கள் பிடிக்கிறது முக்கியமாக இருக்குது. தேட்டர் பிடிக்கிறது பயங்கர கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை? இப்போ யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தேட்டர் அந்த கணக்கில் வேற ஒரு கணக்கு இருக்குது. அது நான் ஒரு வெள்ளிந்தியா சொல்லிட்டேன். அது வேற ஒரு கணக்கு இருக்குது. பட் ஆனால் அதுதான் பிரதானமாக இருக்குது. ஓகே, அப்புறம் முந்தி மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் பார்க்கல அப்படின்னா செகண்ட் வீக் வரைக்கும் மேக்ஸிமம் பொறுத்துப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த படத்து மேலே பார்க்கணுன்ற எண்ணமே வருமாங்கிறது சந்தேகம். அதுக்குள்ளே டப்பு நிறையா வந்துடுது. அவங்க டைவர்ட் ஆகிறாங்க, இல்லை வேறு பார்க்கணும் என்ன வந்துடுது. இல்லாட்டி இந்த படம் ரொம்ப ரொம்ப செம்ம ஜாலியான படமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கு ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த பொறுமையும், ஸோ அதனால் அதுக்குள்ளே தேட்டர் பிடிச்சி போகிறது முக்கியமான ஒன்று இருக்குது. ரெண்டாவது எக்ஸிக்யூஷனாக சில படங்களில் சில இடத்துல வருது. பட் எல்லாத்துக்கும் நானும் தான் காரணம். நான் இந்த பழியை யார் மேலேயும் போடுவோம் நான் விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா ஒரு கதையை கேட்டு நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என் படம் நல்லா போன படமாக இருந்தாலும் சரியாக போகலனாலும் சரி, உங்களோட எல்லா இயக்குனரோடையும் நான் ஒழுங்காக சேர்ந்து என் மற்ற எல்லா படத்துக்கும் எப்படி இருக்கணும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஓகே. இவர்கிட்ட கேள்வி கேட்டா ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அதுல வந்து சும்மா மைக்காக சொல்றாரோ, பேசுறதுக்காக சொல்றாரோ அப்படின்ற பயம் நம்மளுக்கு இருக்கவே தேவையில்ல. கபால்னே வந்து சொல்லிருவார். அந்த பதில்லயும் வந்து கிட்டத்தட்ட 99.99 வந்து உண்மைதான் இருக்கும். படத்த பத்தின்னு பேச ஆரம்பிக்க போறதில்ல. இந்த 2 வருஷம் விஜய் சேதுபதியோட படங்கள்லாம் இருக்குல்ல, அத பத்தி பேச போறோம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி அண்ட் விஜய் சேதுபதி. டொடன்டன் டொண்டமன்டன் டண்டமன்டன் டாக்கன் டாக்கன். விஜய் சேதுபதி இப்போ வந்து எஸ் சார். எஸ் யுவர் ஆல் 3 ஃபிலிம்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் அந்த ஸ்டேஜ்ல வந்தது. எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்மா ஒரு மாஸ் ஹீரோ, அதாவது இங்க இருக்கிற மாஸ் ஹீரோ டெஃபினிஷன் நான் சொல்றேன். அதாவது கமர்ஷியலா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி படத்துல அர்த்தம் இருக்கோ இல்லையோ, ஆனா அதுல 4 ஃபைட்டு 4 டான்ஸு ஃபுல்லா காமெடி, கொஞ்சோண்டு ஹீரோயின் கிளாமர், ஒரு ஐட்டம் டான்ஸ் இப்படிலாம் இருந்தா அவங்க மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி படம் பண்ணலான்றதுக்கு எல்லா பிளாட்ஃபார்முமே ரெடியான டைம்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு படங்கள் தான் நீங்க அப்போ கொடுத்தீங்க. அது அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியல, இல்லை இப்போ வரைக்கும் அது கரெக்டான ஒரு டிசிஷன் தான் நீங்க ஸ்டாண்ட் பண்றீங்களா? அது கரெக்டான டெசிஷன், அது எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. நான் அந்த படங்கள் அந்த 4 படம் 5 படம் நினைக்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்று அறிமுகம், பீட்சா, நடுவில் கொஞ்சம் பார்த்து காணும், சூதுகவும், பாலகுமாரா கரெக்ட் 5 படம். 5 படம். அந்த 5 படங்களும் வந்து முதல்ல நீ மாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது தான் முக்கியமானது. இல்லை நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ பாலகுமாரா படத்திலேயே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு செம்மையா எல்லாருக்குமே வந்து. ஏன்னா இந்த சுமார் மூஞ்சி குமார்ன்றது யாரோ தெரியாத ஒருத்தன் பண்ணியிருந்தேன்னா அது இரிட்டேட் கூட பண்ணியிருக்கோம் அந்த கேரக்டர். ஏன்னா அது நிறையா பேசுவோம், பயங்கர எக்ஸாஜரேட்டட். ஆனால் வந்து நீங்கள் பண்ணும்போது, அதுவும் இந்த 3 படங்கள் 4 படங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. அந்த டைமில் வந்து எடுத்துன்னு வாடா ஒரு பெரிய ஹீரோயினை, எடுத்துன்னு வாடா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய க்ரூ அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி படம் பண்ணாமல் நீங்கள் அடுத்ததாக ரிலீஸ் பண்ண படம் வந்து ரம்மி பண்ணையாரம் பண்ணுவேன். ஸோ எப்படி வந்து அந்த கான்ஷியஸாக அப்போ தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போகலாம், ஆனால் நம்ம ஏன் நம்ம வழியிலே போகக்கூடாதுன்னு போனீங்களா? நம்ம வழியிலே ஏன் போகக்கூடாதுன்னு தான் போனேன். ஏன்னா முக்கியமானது வந்து என்னை ஏன் பிடிச்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த 5 படங்கள்னால தான் என்னை பிடிச்சதுன்னா, அப்போ அந்த பாதை ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை பின்பற்றி போகிறது தான் சரின்னு பட்டது. ஓகே. ஸ்டோரி பேஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஓரியன்டாக போகிறதுங்கிறது ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு. அதுக்குள்ளே நான் உட்காரது வந்து ஆடியன்ஸ் என்ன ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, நான் நம்பிட்டு இருந்தேன். ஓகே. முதல் படத்துலேயே ஒரு ஓப்பனிங் பாட்டில் அம்மாவை படிக்க வைக்கணும், தங்கச்சியை வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிற போது திடீர்னு 4 படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் 5வது படத்தில் நான் ஒரு காரோட போய் உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரும் பத்மினிலாம் நடிச்சு இப்போ 2 நாளில் நானும் ரவுடிதான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி என் பக்கத்தில் உட்காந்துக்கிறார். நான் தான் பாலாஜி ஆண்டி. இது டேக் இட் ஈஸி பிகேஎஃப்எம் நிகழ்ச்சி பவர்ட் பை உதயம் பருப்பு மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ஆனால் இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்ககிட்ட இப்போ ஒவ்வொரு படம் வந்து அது சப்போஸ் ஒழுங்காக ரிசீவ்லாம் ஆகலை அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வருத்தம் தான் இருக்குது. அது உங்களுக்கு அது பார்த்தீங்களா நீங்கள்? யாருமே வந்து என்னடா இந்த படம் சை ஏன்டா இவன் இப்படி பண்ணி அப்படி இல்லாமல் ஐயோ என்ன இந்த படம் இப்படி ஆயிடுச்சு, இல்லை இந்த படம் என்ன நம்ம எதிர்பார்த்தோமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் ஒழுங்காக பண்ணாத போது ஒரு வருத்தம் அதுதான் வந்து அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அது ஆமாம், எனக்கு அது வந்து 2 பக்கம் அட்வைஸ் வந்துட்டு தான் இருந்தது. ஆர்டிஸ்ட் மேலே அவசியம் வந்துவிடான்னு சொல்லுவாங்க. ஆமாம் கரெக்ட். அந்த இது ஏற்படல, அந்த பயம் எனக்கு இருந்தது. பார்த்தாலே ஒரு வெறுப்பு அப்படின்ற படம் நல்லா இல்லை ஓடல அப்படின் போது நான் 3 நாள் இது இருக்கும்போது பார்த்தாலே வெறுப்பு வர மாதிரி ஆகாமல் அன்பாக அது வந்தது. அன்பாக மாறினது வந்து எனக்கே நம்ப முடியாத ஆச்சரியம் அது. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஆனால் அதுக்கு நீங்கள் போட்ட பேஸ் அந்த முதல் 5 படம் அப்படின்றது வந்து ஒரு 100% அதுதான் உண்மை. அது ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் உண்மை. ஓகே. அந்த மாதிரியே இவர் நானும் ரவுடி தான் பிடிக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஆண்டி. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் லேசாக இந்த படத்தை எட்டி பார்த்துட்டேன். ஏன்னா மிஸ்டர் விஜய் சேதுபதி தேர் வாஸ் அ ட்ரெண்ட் இன் பாலிவுட் மூவிஸ் பேக் இன் 90ஸ்லேருந்தே ஆரம்பிச்சு. ஷாருக் கான் சல்மான் கானில் ஆரம்பிச்சு ஊரில் இருக்கிற எல்லா நடிகரோடு சேர்ந்து நடிப்பாங்க. ஒரு சீன் 2 சீன்னாலும் வரேன் நான் என்ன மச்சி அப்படின்ற மாதிரி. இப்போ தான் வந்து ஒரு 2015ஆம் வருஷம் இங்கே 14ஆம் வருஷத்தில் ஆரம்பித்து ஒரு சில ஹீரோஸ் வந்து அது வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறாங்க. அதாவது எல்லா படத்துலேயும் வந்து கேட்டால் கெஸ்ட்டாக வராங்க. அப்படி இல்லை 2 ஹீரோ 3 ஹீரோ அப்படின்னா வந்து பரவாயில்ல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்க அந்த பீக்கில் அதான் மாஸ் ஹீரோவாக போகலாம் அப்படின்னும் போதே நீங்கள் வந்து இல்லையே கதையில் நல்லா இருந்தாலே பொறுமைன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க. இன்னொன்று வந்து உங்களோட ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா எல்லா படத்துலையும் உங்கள் கூட இன்னொரு ஹீரோவாக இருப்பாங்க. அந்த டெசிஷன் வந்து எதனால உங்களால் எடுக்க முடிஞ்சது? இல்லை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அது ஆமாம் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி இருக்கா? எதனால எடுத்தீங்க ஃபஸ்ட்டு? இல்லை எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் 2 ஹீரோ டிமாண்ட் பண்ணுது. கண்டிப்பாக இன்னொரு ஹீரோ வேணான்னு அப்படின்னு சொல்ல முடியும், இல்லை கேட்கலாம், அப்படி தான் இருக்கும். வேற ஒருத்தர் போட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கான அந்த ஒர்த்து போயிடும். ஓகே அந்த கேரக்டருக்கு. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வந்து 2 ஹீரோ 3 பேர் இருக்காங்க அது மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லையா? இல்லவே இல்லை. அது நாம் படம் பண்ணுறது ஆடியன்ஸ் போய் படம் போய் சேரணும். சில கதைகளும் போய் சேரணும். சில கதைகள் உருவானாலே அந்த கதைகள் போய் ஆடியன்ஸ் போய் சேர்ந்துன்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு நான் அப்படி பார்த்தா நான் பண்ணையார் பத்மியும் புறம்போக்கெலாம் நான் அப்படிப்பட்ட ஆரஞ்சில் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் போய் சேரணும். புறம்போக்கு படம்லாம் போய் சேர வேண்டிய படம், கண்டிப்பாக ஆடியன்ஸ் போய் சேரணும். அந்த படத்தில் வந்து இல்லை அவர் இருக்கார், ஆர்யா சார் இருக்கார், ஷாம் சார் இருக்கார், அவங்க 2 பேர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நான் இங்கே வந்து அவங்களுக்கு கூழ கும்பிட்டு போகிற ஒருத்தனாக இருக்கேன் அப்படிலாம் சொன்னேன். அந்த கேரக்டர் அப்படி தான் அது. ஓகே. ஆனால் அதுக்கு அவங்க தேவை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸ்கார் தேவை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போராளி தேவை.
ஸோ அதனால வந்து எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு என் கதையில் வந்து மற்றவங்க இருக்காங்க, அவங்க முக்கியமாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அது ஓகே தான் அப்படின்றதுலாம் இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை தல. ஸோ நாளைக்கு புறம்போக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம்ல. யாரு நான் அப்படின்னா நான் தான் பாலாஜி. பேசிட்டு இருக்கிறது வந்து விஜய் சேதுபதி 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க, நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா நடிச்சிருக்காங்க. கூடவே இன்டர்நேஷனலி அக்ளைம்டு கிரிட்டிக்கலி வெல் நோன் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி இஸ் ஆல்சோ தேர்ன்றதுனால நான் தான் இந்த ஷோவில் வந்து நாங்கள் மற்ற எஃப்எம்லாம் போய் ஒரு பேசும்போது என்னால் கூட போக முடியாதுல்ல. அதனால நீங்கள் ஏன் ஷோக்கே வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த படத்தை பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கல. பிற்கதை சுருக்கம் தான் பேசினுக்கிறோம். எவ்வளோ நேரம் தான் இதே பேசுவீங்க அப்படின்னு கேட்டுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க அந்த படத்துக்குள்ளேயே போகிறோம். 92.7 பிக் எஃப்எம்ல இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஒரு வாட்டி ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்போ போகிறோம். எப்படி வந்து யங் ஆக்டர் இல்லை யங் மனுஷன் அப்படின்னு பண்ணுற நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மேன் இதுலேயே இருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் திருப்பி பாய் ஆயிருக்கீங்களா? ஆக்சுவலாக இது என்னோட டவுட். இது இல்லை கிரிக்கெட்டுக்கு நான் சின்ன வயசில் ஆட மாட்டேன், பார்க்க போட மாட்டேன். அது தெரியும் எனக்கு. கிரிக்கெட் ஸ்கோர் கூட கேட்டுக்க மாட்டேன். இவர்கிட்ட ஸ்கோர் கேட்டால் என்ன தலைவா என்ன நடக்குது, நடிகர் சங்க எலெக்ஷன் தான் தெரியும். இல்லை எனக்கு தெரியல, கிரிக்கெட் சின்ன வயசில் ஆர்வம் இருந்தது இல்லை எனக்கு. அதனால் அதை பற்றி எனக்கு எதுவுமே இல்லை. நானும் விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுவேன், ரொம்ப ரேராக விளையாடுவேன். பசங்க என்னை வந்து பந்து பொறிக்க போட தான் வச்சுப்பாங்க. தூரமாக பால் வராத இடத்துல நிறுத்துவாங்க, ஓட்ட விட்டுரும் தெரியும். பேட்டு கொடுத்தா நான் இஷ்டத்துக்கு சுற்றுவேன், பாலாக பேட்டில் மாட்டி சுற்றினா உண்டு. அதனால் எனக்கு அது மேலே பெரிய ஆர்வம் இருந்ததில்லை. அண்டு எனக்கு வந்து எல்லாமே சீக்கிரமாக போர் அடிச்சிடும், அது ஏன் தெரியல. என் அப்பா சொல்லி திட்டுவார், ஏன்டா நாய் வாய் வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் வாய் வச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவ்வளோ ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பேன், அது கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், அதுக்குள்ளே வேறு ஒன்று போயிடுவேன். இந்த மாதிரியான ஆள் தான் நான். ஸோ எனக்கு இப்போ நான் ரொம்ப நாளாக இருக்கிறது ரசிக்கிறதுனா, எனக்கே இப்போ தெரிஞ்சு நான் சினிமாவில் தான் அப்படி ரொம்ப நாளாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன்னா இதில் மட்டும் தான் இருக்கிறேன். இல்லைனா உங்களோட நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஒரு மனுஷனா இப்போ உங்களோட வயசு வந்து ஒரு சாயங்காலத்துலேருந்து நடிகர் விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் கழிச்சு இந்த டிடிசி நிகழ்ச்சியில் வந்து பேசினுக்கிறார். நாளைக்கு அவர் நயன்தாரா நடித்த நானும் ரவுடி தான்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பற்றி ரொம்ப நாள் கழிச்சு அப்பா இந்த பையனை இப்படி தாண்டா பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி நீங்கள் நினச்சிங்களேன், அதே மாதிரி ஒரு சின்ன பையனா செம்ம ஜாலியாக அவர் நடிச்சிருக்கிற படம் அப்படின்னால நீட்டி முழங்கி அதில் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறோம். ஓகே, அந்த வகையில் இப்போ இந்த நானும் ரவுடி தான் வந்து சோலோ விஜய் சேதுபதி. அதே நேரத்தில் வந்து கமர்ஷியல் படம் அப்படின்னா வந்து எடுப்புலேயே நீங்கள் பறந்து வந்து பாட்டு பாடுறதோ அந்த மாதிரி நான் சென்சிபிளாக, அது கரெக்டான வார்த்தை, மண்டை ஆடுறான், அந்த மாதிரி சென்சிபிலிட்டி இல்லாத மாதிரி கமர்ஷியல் படம் கிடையாது. எல்லாமே வந்து கரெக்டாக ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி இந்த கமர்ஷியல் படம் நீங்கள் இந்த ப்ராசஸில் வந்து பிளான் பண்ண ஒரு படமா இல்லை திடுதுப்புன்னு நடந்ததா? இது திடுதுப்புன்னு நடந்தது. இது ஏன்னா நம்ம ப்ரெஸ் மீட்டில் விக்கி பேசுன மாதிரி இது வந்து நான் எனக்கு எழுதின கதை இல்லை, என்னை வச்சு எழுதின கதையும் இல்லை. அப்புறம் இதில் நான் நடிக்கிறதாவும் இல்லை. எனக்கு கதை பேசப்பட்டுலேருந்து கதை எனக்கு இந்த கதை 0வாக இருக்கும்பொழுது எனக்கு தெரியும். சொன்னாப்புல விக்கி ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு எனக்கு சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து அது எனக்கு இல்லை. அப்புறம் விக்கி அதை டெவலப் பண்ணி அப்பப்போ வந்து சொல்லுவாப்புல, இது எப்படி சார் இருக்குது, அது எப்படி சார் இருக்குன்னு விக்கின்னு சொன்னப்போ நானே எனக்கு தோன்ற ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். ஆனால் எப்போவுமே நீங்கள் நடிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல மாட்டீங்க, இந்த பையனுக்கு வந்து ஒரு கதை இருக்குது, அது வந்து யாருக்கு சொன்னாலும் அது நல்லா இருக்கணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இல்லை அவ்வளோதான், விக்கிக்கு எனக்கு அவ்வளோதான் ரிலேஷன். விக்கின்னு அவர் சொல்கிறது வந்து விக்னேஷ் சிவன் இந்த படத்தோட டைரக்டர் நானும் ரவுடி தான். ஓகே அங்கிள், நாங்கள் செல்லமா அப்படி கூப்பிடுவோன்றனால அப்படி சொல்லிட்டோம். விக்கி போடாப்பொடி பார்த்து நான் பேசினதுனால ஃபோன் பண்ணி பேசி அதில் ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பித்து அப்புறம் விக்கி என் படங்கள் பிடிச்சி போய் அப்புறம் விக்கி என்கிட்ட வந்து விக்கி எனக்கு ஒரு சம் மூமெண்ட் ஒன்று இருக்குது. நான் வந்து போடாப்பொடி வந்து ஒரு டிசைனர் கம்பெனியில் வந்து டிசைன் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து நான் வேற ஒரு டேரக்டரோட படத்தில் நடிக்கிறதா இருந்தது. நான் தென்னேற்பட்டு முடிச்சு அப்போ நடிக்கிறதா இருந்தது. அப்போ வந்து போடாப்பொடி வந்து போஸ்ட் டிசைன் பார்க்கறதுக்காக விக்கி வந்தாப்புல. போஸ்டர் டிசைன் அந்த வீட்டில் வந்து ஒரு ஹால் இருக்கும், உள்ள ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று. நான் வந்து ஒன்று எனக்கு வந்து நாங்கள் பண்ண போகிற படத்துக்கு, அந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை, ட்ராப் ஆகிடுச்சு. பண்ண போகிற படத்துக்கு பண்ணி வச்சுருந்த போஸ்டர் டிசைனை வந்து எனக்கு கூப்பிட்டு காமிச்சிட்டுனாங்க. நான் பார்த்துட்டு இருக்கும்போது போடாப்பொடி டேரக்டர் வர கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் போடாப்பொடி டேரக்டர் வர கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ விக்கி வரும்போது நான் அப்படி பார்த்துட்டோம், யாரும் பார்த்தா சுருட்டு முடியோட சின்ன பையன் ஒருத்தன் போனான். எங்கள் டேரக்டர் கூப்பிடுங்கன்ட்டிங்களா? இல்லை இவர் தான் டேரக்டர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, ஏன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட்னு பெருசாக பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் ஃபஸ்ட்டு மீட் நடந்தது, அது விக்கிக்கே தெரியாது. ஓகே. அப்போ சந்திச்சப்போ தான் சொன்னேன், நான் நேரில் சந்திச்சப்போ. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும்னா அப்படி தான் ஆரம்பிச்சது. எது எப்படி ஆரம்பிச்சா எனக்கு என்னடா அப்படின்ட்டுங்களா ஆண்டி? அப்படி கிடையாது ஆண்டி. இந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்தில் ஆர்ஜே பாலாஜியா இத்தனை வருஷமாக பேசினேன், நானும் நினச்சிருக்கேங்கனால தான் பேசினுக்கிறோம். மற்ற எஃப்எம்ல என்ன உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஐயோ அவன் எஃப்எம் பேரை வந்து சொல்லிட்டானா அப்படின்றதுனால ஏன் ஷோக்கே விஜய் சேதுபதி வந்து அவர் இந்த படத்தில் எப்படி நடிக்க ஆரம்பிச்சார், இந்த படத்தோட டேரக்டர் எப்போ மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் நாங்கள் அதெல்லாம் பற்றி பேசினோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கேட்கும்போது அப்படியே அப்படின்னு நம்ம இருக்கிற விஷயம்லாம் பேசுகிறோம். ஓகே, நீங்கள் கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி வித் விஜய் சேதுபதி, பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்.
பவுடர் 92.7 பிக் எஃப்எம்ல இது டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். என் பேர் கூட நான் சொல்ல தேவையில்ல, பாலாஜின்னு 25 வாட்டி சொல்வேனே, அது கூட மறந்தாலும் மறக்கலாமே தவிர பொன்வண்டு சோப்பையும் உதயம் பருப்பையும் நாங்கள் மறக்கவே கூடாது. அப்படி மறந்துட்டேன் அப்படின்னா இன்னும் 10 நாள் என்ன வரும், சம்பளம் தானே, அது எனக்கு வராது. அதனாலே வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம். 92.7 பிக் எஃப்எம்ல நான் தான் பாலாஜி. சாயங்காலத்துலேருந்து விஜய் சேதுபதி அப்படின்ற இளம் நடிகர், நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய படம் நினச்சி திடீர்னு என்னாச்சு இந்த மாதிரி ஏன் படம் வந்தது, ஐயோ விஜய் சேதுபதிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஊர் உலகமே அவரோட ஒரு படத்துக்காக எதிர்பார்த்து அந்த படத்தில் இருக்கிற பாட்டியும் பிக் எஃப்எம் உட்பட ஊரில் இருக்கிற எல்லா எஃப்எம்லையும் 8302 வாட்டி போட்டதுக்கப்புறம் நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நானும் ரவுடி தான். அந்த படத்தை பற்றி தான் சாயங்காலத்துலேருந்து பேசினுக்கிறோம். எல்லாம் வந்து இந்த படத்தோட கதை வந்து அனிருத் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அனிருத் கிட்டலாம் போச்சு. இப்போ அனிருத் வந்து ஒரு அவரோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் சரி வயசுக்கும் சரி ஒரு சின்ன பையனாக இருக்கிற ஒரு கேரக்டரை இப்போ விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு ஆஜானுபாகுவான ஒரு மனிதன், அவன் வந்து இப்படி மாற்றணும். அவனால் அந்த கேரக்டரில் இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் ஒன்றே தான், அவ்வளோதான். அது எப்படி வந்து இதாச்சு உங்களால்? எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் விக்கி வந்து என்னை பார்க்கும்போது நான் ஒரு 95 கேஜிஸ் இருந்தேன். என்ன சார் தாஜ்மஹால் மாதிரி சொல்லுங்க. ஆரஞ்சு மிட்டாய்க்காக ஆரஞ்சு மிட்டாய் கெட்டப்பது. ஆரஞ்சு மிட்டாய் முடிச்சுட்டு இடம்பொருள் லெவல் அப்லாம் பண்ணும்போது அந்த வெயிட்டில் இருந்தேன். என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண விக்கி வந்து வந்தாப்புல ஒரு நாள் ஃபோன் பண்ணா, எங்கே இருக்கீங்க சார்னா, நான் அந்த மாதிரி கொடைக்கானல் இருக்கேன் விக்கி, ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னா, உங்களை பார்க்கணுன்னா. சரி விக்கி வா அப்படின்னு சொன்னேன். வந்தாப்புல வந்துட்டு அப்புறம் ரிவைஸ் டிராப்ட்டு சொன்னாப்புல, புதுசான கதை, மாற்றின கதை, கதையை மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. கேட்டு முடிச்சு நல்லா இருக்கு விக்கின்னு, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாப்ப. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார். நீங்கள் என்ன விக்கி என்னால் கற்பனை பண்ணியாவது ஒன்று பார்க்க முடியுதா, எப்படி இதெல்லாம் அதான் அனிருத் மாதிரி ஒரு சின்ன பையன், அந்த பையன் நடிக்கல, எப்படி என்ன பார்க்க முடியும்? இல்லை சார் முடியும் சார், எனக்காக பண்ணுங்க அப்படின்னா. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடியும். நான் படங்கிறது அடுத்த படங்கிறது அது உன்னோட தலையெழுத்து நிர்ணயிக்கிற படம். போடாப்பொடிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுற படங்கிறப்போது தலையெழுத்து நிர்ணயிக்கிற படம். ரிஸ்க் எடுக்கிறது நீ தான் அதிகபட்சம், உனக்கு அது சரின்னு பட்டதுன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ முழுமையாக விக்கியை நம்பி தான் உள்ள வந்தேன். லுக்கு முதற்கொண்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. டேரக்டரோட ஃபுல் அந்த அவர் மேலே இந்த கான்ஃபிடென்ஸில் தான் இது பண்ணி நான் கடைசி வரைக்கும் மீசதாடி கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இதில் என்ன விக்கி இருக்குது, வெயிட்டை குறைச்சிக்கிறேன், மீசதாடி எடுக்க வேணாமல். இல்லைன்னு 20 வயசை கடந்தால் எல்லாரும் மீசதாடி முளைக்கிறது தானே, படத்தில் 25 வயசு பையன் தானே, இல்லைன்னா இருக்கலாமே அப்படின்னு. இல்லை நான் இப்போ படத்தில் விட்டுருங்க. இப்போ விஜய் சேதுபதி அஸ் அ மனுஷனாவே வந்து ஒரு, அதாவது இன்றைக்கி இருக்கிற நாளில் வந்து யங் ஆக்டர் பர்சனாகவும் ஒரு யங் பர்சன் தானே. ஆனால் வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாட போக மாட்டேன்றீங்க, உங்களை வந்து இந்த ஜாலியாக இருக்கிற மாதிரி விஷயங்களில் பார்க்க முடியறதில்ல. ரொம்ப சென்சிபிளாக இருக்கிற ஒரு சில ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறீங்க. நார்மலாக உங்கள் வயசில் இருக்கிற நடிகர்லாம் பண்ணுற எந்த விஷயமே நீங்கள் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்துக்கு நேற்று ஓட்டு போட்டார், அதை பற்றியும் கேட்க போகிறோம். என்ன எல்லாத்தையும் கேட்க போகிறோன்னா, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டுக்கு போக போகிறோம், டைம் ஆச்சுல்ல, 9 மணி ஆக போகுது அங்கே அப்படின்றதுனாலே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு வெத்தக்குழம்பு சாப்பிட்டு அப்படின்னு விஜய் சேதுபதி இறக்கி விட்டு திருப்பி நாளைக்கும் அவர் வரேன்றார். காட் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்கனால மீற மாட்டார். நாளைக்கும் விஜய் சேதுபதியோட நானும் ரவுடி தான் ஸ்பெஷல் ஷோ தொடரும். 92.7 பிக் எஃப்எம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கலாம் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் யூ நெக்ஸ்ட் டைம். இது பாலாஜி சிங். டாடா பாபாய், குட் நைட். நம்ம கிரேட் நைட். தொடர்ந்து டன்